ஏழாம் வகுப்பு முதல் பருவம் வடிவியல். ஒரு புள்ளியில் அமையும் கோணங்கள். பயிற்சி 5.1 கணக்கு எண் 7. ஒரு புள்ளியில் 6 கோணங்கள் அமைந்துள்ளன. அவற்றில் ஒரு கோணம் 45 டிகிரி, மற்ற 5 கோணங்களும் சம அளவுள்ளவை எனில் அந்த 5 கோணங்களின் அளவை காண்க. குழந்தைகளே, ஒரு புள்ளியை சுற்றி மொத்தம் 6 கோணங்கள் அமைந்துள்ளன. அந்த 6 கோணங்களில் ஒரு கோணம் 45 டிகிரி, மற்ற 5 கோணங்களும் ஒரே அளவை கொண்டுள்ளதாக இருக்கிறது என்றால் அந்த 5 கோணங்களின் அளவை காண்க. இதற்கு நாம் ஒரு புள்ளியில் அமையும் கோணங்களின் பண்புகளை பயன்படுத்தி தீர்வு காண வேண்டும். ஒரு புள்ளியில் அமையும் கோணங்களின் கூடுதல் 360 டிகிரி என்ற அந்த ஒரு குறிப்பினை தான் நாம் இங்கு பயன்படுத்த போகிறோம். முதலில் கணக்கினை தெளிவாக பார்ப்போம். ஒரு புள்ளி, அதை சுற்றி 6 கோணங்கள் அமைந்துள்ளன. பாருங்கள், 6 கோணங்கள். அதில் ஒரு கோணம் மற்றும் 45 டிகிரி, மற்ற கோணங்கள் அனைத்தும் சமமான மதிப்பு உடையவை என்பதால் நான் அனைத்து கோணங்களையுமே எக்ஸ் என்று வைத்துக் கொள்கிறேன். எக்ஸ் டிகிரி, எக்ஸ் டிகிரி, எக்ஸ் டிகிரி, எக்ஸ் டிகிரி, எஸ் டிகிரி என்று எடுத்துக்கொள்வோம். இப்பொழுது ஒரு புள்ளியை சுற்றி அமைந்துள்ளதால் இந்த கோணங்களினுடைய கூடுதல் மொத்தம் 360 டிகிரி என இருக்கும். இப்பொழுது இந்த கோணங்களை எவ்வாறு கண்டறிவது என்பதை பார்ப்போம். ஒரு புள்ளியில் அமைந்த கோணங்களின் கூடுதல் 360 டிகிரி ஆகும். 45 கூட்டல் எக்ஸ் கூட்டல் எக்ஸ் கூட்டல் எக்ஸ் கூட்டல் எக்ஸ் கூட்டல் எக்ஸ் சமம் 360 டிகிரி. ஏனெனில் அந்த 6 கோணங்களையும் கூட்டினால் நமக்கு 360 டிகிரி வர வேண்டும். இப்பொழுது 45 என்பது மட்டும் மாறிலி மதிப்பு, மற்றவை அனைத்தும் ஒரே மாறியை கொண்ட உறுப்புகளாகும். ஆகவே அந்த எக்ஸ் உள்ள அந்த உறுப்புகளை மட்டும் கூட்டிக் கொண்டோமானால் மொத்தம் 5 எக்ஸுகள் உள்ளன. ஆகையால் 5 எக்ஸ் என்று எடுத்துக்கொள்வோம். 45 கூட்டல் 5 எக்ஸ் சமம் 360 டிகிரி. இப்பொழுது நாம் 45ஐ வலதுபுறமாக கொண்டு செல்வோம். 5 எக்ஸ் சமம் 360 கழித்தல் 45, அதாவது கூட்டலாக உள்ள 45 வலதுபுறமாக செல்லும் பொழுது கழித்தலாக மாறிவிட்டது. இப்பொழுது 360லிருந்து 45ஐ கழித்தோமானால் 315 டிகிரி வரும். இடதுபுறமாக உள்ள 5 பெருக்கல் எக்ஸ் என்ற உறுப்பில் உள்ள 5னை வலதுபுறமாக கொண்டு செல்லும் பொழுது வகுத்தலாக மாற்றிக்கொள்ள வேண்டும். ஏனெனில் 5 எக்ஸ் என்பது இங்கு பெருக்கலாக உள்ளது. வலதுபுறமாக செல்லும் பொழுது அது வகுத்தலாக மாறிவிட்டது. இப்பொழுது 315ஐ 5ஆல் வகுத்தோமானால் நமக்கு கிடைக்கக்கூடிய மதிப்பு 63 டிகிரி. குழந்தைகளை, நீங்கள் இதை தனியாக ஏட்டில் வகுத்து பார்த்து கொள்ளுங்கள். ஆக அந்த ஒவ்வொரு 5 கோணங்களினுடைய மதிப்பும் 63 டிகிரியாக இருக்கும். விடை: அந்த 5 கோணங்களின் ஒவ்வொன்றின் அளவும் 63 டிகிரி ஆகும். நீங்கள் 5 63களை பெருக்கி அதனுடன் 45ஐ கூட்டினீர்கள் என்றால் 360 டிகிரி என்ற விடை கிடைக்கும். நன்றி குழந்தைகளே.